சார் ரீசெண்ட் இயர்ஸ்ல கிரைம் ரேட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ணணும்னா விமனுக்கோ இல்ல கேர்ள் சில்ட்ரனுக்கோ நடக்கிற கிரைம்ஸ் அதிகமா இருக்குது. இதையெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன் லாஸ ஏன் கவர்மெண்ட் வந்துட்டு ரிவைஸ் பண்றதோ இல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணவோ ஏன் ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் யாரும் எடுக்கிறது இல்ல? இதெல்லாம் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அதை தடுப்பதற்கு வலுவான சட்ட நடைமுறைகள் ஏன் இல்லை, அரசமைப்பு சட்டம் அதற்கு ஏன் இடம் தரவில்லை என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அரசமைப்பு சட்டம் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. அதற்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு ஏற்கனவே பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன, நடைமுறையிலும் உள்ளன. விமன் ஹராஸ்மெண்ட் அதை தடுப்பதற்கு சட்டம் இருக்கிறது. டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகளை தடுப்பதற்கு சட்டம் இருக்கிறது. இளம் சிறுமிகள், வயது வராத சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு போக்சோ என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போது நாம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஆனர் கில்லிங், அதற்கான ஒரு பிரிவென்டிவ் மெஷர்ஸ், அதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டம் கொண்டு வர வேண்டும். மாநில அரசுகளுக்கும் இந்த அதிகாரம் இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்திய ஒன்றிய அரசும் அதை செய்யவில்லை, மாநில அரசுகளும் அதை செய்ய முன்வரவில்லை. ஓரிரு மாநிலங்களில் அந்த முயற்சி நடந்திருக்கிறது. ஆகவே சட்டங்களை வலுவாக்குவதற்கு, மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தில் எந்த குளறுபடியும் இல்லை, குறைபாடும் இல்லை. அதனை திருத்த வேண்டும் என்பதற்கான தேவையில்லை. ஆனால் இயற்றப்படுகிற சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலே சிக்கல் இருக்கிறது. இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ், காவல்துறை, வருவாய்த்துறை, சிறைத்துறை, நீதித்துறை, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த முடியும். ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு துறைக்கு மட்டும் பொறுப்பு இல்லை. காவல்துறையும் அதிலே ஈடுபாடு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. வருவாய்த்துறைக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. நீதித்துறைக்கும் அதில் கடமை இருக்கிறது. சிறைத்துறைக்கும் கடமை இருக்கிறது. ஆக இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ், நடைமுறைப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை பெற்றிருக்க வேண்டும். அதனை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதிப்பாடு கொண்டவர்களை பெற்றிருக்க வேண்டும். அங்கே இருக்கிற குளறுபடிகள் தான், குறைபாடுகள் தான், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கிற சிக்கல் தான் குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இது ஒரு ஆங்கிள், ஒரு கோணம். சட்டம் இயற்றுவது, சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவது. ஆனால் குற்றங்கள் பெருகாமல் தடுப்பதற்கு குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை குறைய வேண்டும். அவர்களை குற்றம் செய்வதற்கு கூடாது என்கிற மனநிலைக்கு கொண்டு வர வேண்டும்.
பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடாமல் இருக்க சமூக உளவியல் முக்கியமானது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான உணர்வுகள், ஒரு ப்ரொவோகேஷன் எதன் மூலம் நிகழ்கிறது? சோசியல் மீடியா எந்த அளவுக்கு ப்ரொவோகேட்டிவாக இருக்கிறது பாலியல் குற்றங்களை செய்வதற்கு. இப்போ அந்த சோசியல் மீடியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அது முக்கியமானது. பள்ளி பருவத்திலிருந்தே மாணவ செல்வங்களுக்கு பாலினம் தொடர்பான விழிப்புணர்வை கற்றுத் தருவது, அதில் இருக்கிற சிக்கல்களுக்கு, குற்றங்கள் நடப்பதற்கான காரணங்களுக்கு விடை தேடும் வகையிலான கல்வி, எஜுகேஷன், சோசியல் எஜுகேஷன் என்பது முக்கியமானது. பிற மாநிலங்களில் அல்லது நாடுகளில், பிற நாடுகளில் அது தொடர்பான எஜுகேஷன் என்பது செய்யப்படுகிறது, தரப்படுகிறது, அதற்கான பாடத்திட்டம் வரையறுக்கப்படுகிறது. ஆகவே மக்களிடையே குற்றங்களை செய்ய விடாமல் தடுக்கிற அளவுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது ஒரு அவேர்னஸ். எப்படி லா மேக்கிங் அல்லது லா இம்ப்ளிமெண்டிங் என்பது முக்கியமானதோ, அதே போல மக்களிடையே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை செய்கிற அந்த உளவியலை மாற்றக்கூடிய கல்வி தேவைப்படுகிறது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எஜுகேட்டிவ் ப்ராசஸ் என்பது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு அவேர்னஸ் என்பது அவசியமானது. இந்த புரிதல் ஆண்களுக்கும் வேண்டும், பெண்களுக்கும் வேண்டும், இருபாலினத்தாருக்கும் வேண்டும். குற்றங்களை தடுப்பதில் நமக்கும் பங்கு இருக்கிறது, அரசுக்கு மட்டுமில்லை. குற்றங்களை தடுப்பதில் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் பொறுப்பு இருக்கிறது என்று இல்லை, நமக்கும் பொறுப்பு இருக்கிறது. குற்றங்களை தடுப்பதற்கு சட்டம் மட்டும் போதுமானது இல்லை, சமூக உளவியலும் தேவைப்படுகிறது. அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் பொறுப்பு இருக்கிறது, தேவையான சட்டங்கள் இல்லை, இன்னும் வலுவான சட்டங்கள் வேண்டும் என்கிற அந்த பார்வை எவ்வளவு முக்கியமோ, அதே போல் சமூக விழிப்புணர்வும் தேவை என்கிற பார்வையும் தவிர்க்க முடியாதது என்பதை சொல்ல விரும்புகிறேன்.